பாக்கு செடியில் குருத்து பூச்சி வரதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க. இது என்ன ஒரு பாக்குன்னு வர இது வச்சு நான் 2 வருஷம் ஆகுது. இவ்வளோ வேறு வந்ததுக்கப்புறம் குருத்து பூச்சி வந்துடுச்சு. இதை வந்து நான் எப்படி இது பண்ணேன்னா, அந்த குருத்து அலுவல் விழுந்திருக்கும், அந்த அலுவலை பிடுங்கி வச்சு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்டு இருக்குதோ அதோட குத்தி ஓட்டையை போட்டு பாக்ஸ் மாதிரி கிழிச்சு விட்ருணும். அந்த தண்ணி நின்று தான் இது அழுகி போய் வரல. நான் பாருங்கள் அறுத்து விட்டு ரெடி பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருச்சு. கிட்ட வந்து கம்மியாக ஏன்னா இதை திரும்பவும் நம்ம 2 வருஷத்துக்கு இது பண்ண தேவையில்ல. இதே இதை ரெடி பண்ணிடலாம். பார்க்க குருத்து அழுகிட்டால் வராதுன்னு சொல்லி எல்லாம் உடச்சிட வேணாம், வெட்டிட வேணாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக திரும்ப அதே இதில் அப்படியே வந்துருச்சு. இதை பாருங்கள், இந்த இது ஒரு கன்று, இன்னும் ஒரு 4-5 கன்று அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இது அடுத்த கன்று இதை போட்டு விட்டேன், இதே மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் ஒரு குருத்தி இலை வந்துருச்சு. அடுத்து இது வந்து இது பண்ணால் நேரம் ஆகிக்கும். இது இப்போ வளைஞ்சிருக்குதுன்னா நான் கொஞ்சம் இதாக எடுத்து விட்டேன். ஃபஸ்ட்டு டெமோ பார்த்தேன், இது ஆயிடுச்சு. இது இன்னும் 4 கன்று அப்படியே இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட பின்னாடி வாய்ஸ் இது பாருங்கள். இது அடுத்த மரம், இது பாருங்கள் அடுத்தது எப்படி வந்திருக்குதுன்னு. பாக்கு மரத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ஐடியா தரேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்கிறேன்.